குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் வருடத்திற்கு என்ன பேர்? 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்த விட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பேர். 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள்னால் இதில் இது 40வது வருடமாக வருது. இடைக்கால சித்தர் அருளிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜாவாக வருவது யார்? குரு. மந்திரியாக வருவது செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேருகிறார். இதை எல்லாத்த விட 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு தன் வீட்டையே தானே பார்க்க போகிறார். இப்படி சுப பலன்கள் நான் நிறைய சொல்லிக்கிட்டு போனாலும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும் 4 கிரகங்கள் சேர்க்கையும், யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தினால், வேற்றுமொழி இனத்தவர்களால், தீவிரவாதத்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், நீர் பஞ்சம் இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம். 4ஆம் தேதி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 28 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்கும், முன்பாதி பின்பாதி. அப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆகவே இது எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு கூறி இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக வரணும். சந்தோஷமாக வாழணும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கார். 7.5 சனியாக இருந்தாலும் வருமானங்கள் கூடும். செய்கிற தொழிலில் உங்களுக்கு இடமாற்றங்கள் வரும். அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ உங்களுக்கு காரியம் சித்திக்கும். திருமண வாழ்க்கை கைகூடும். கெட்டி மேளம் கொட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம். வீடு வாங்கலாம், வாகனங்கள் புதுப்பிக்கலாம். பழைய வண்டி வச்சுருக்கேன் சார், அது புதுசாக வாங்கிட்டுமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இது ஒரு உன்னதமான காலம். என்ன, உங்கள் வேலையை ஒட்டி நீங்கள் பார்க்கணும். கோபத்தை விடணும். நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் வருஷ கடைசியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்யும். நான் கை வைத்தியம் பண்ணேன் சார் அப்படின்னு தயவு செஞ்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்க படிப்பு செலவுக்காக பேங்க் லோன் வாங்கிறதோ அல்லது கடன் ஏற்பட்டோ அவங்கள வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ அல்லது படிக்கவோ நீங்கள் அனுப்பத்தான் போகிறீங்க. சார் அதுக்கான பணம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். ஏன்னா விரயம், சுப விரயம். இந்த 7.5 சனி உங்களுக்கு விரயத்தை கொடுத்துருவான், சுப விரயத்தை கொடுத்துருவான். மொத்தத்தில் சுப விரயத்தினால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும்.
இந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குமே ஒழிய தூங்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. ஆகவே சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கணும். இது ரெண்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிற நேரம் சார், வீட்டை விட்டு சில பேர் ஊரை விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ, அதனால் மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதோ நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இப்போதைக்கு வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு அது மெச்சூர்ட் ஆகும். அது வரைக்கும் உங்கள் பணம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆகவே யோசித்து ஒரு முறை செய்யுங்க. இது எல்லாத்தை விட ராகு உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். திடீர் பண வரவுகள் வரும். எதிர்பாராத சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்லாம் வரும். இதையெல்லாம் முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பராபவ வருஷம், தமிழ் வருஷம் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை கவனமாக பாருங்கள். தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஜங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சில பரிகாரங்களாக இருக்குது. அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான். தயவு செஞ்சு யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இது பொது ஜாதகம், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு அப்படி கலக்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது, ஏழரை சனி எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோயில்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சு பராபவ வருஷம் புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் என்று வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சகல சௌபாகியம் பெறும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.